Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் கேட்குறது வந்து ஹேரை எப்படி ஃப்ரிஸ் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில். இது வந்து நான் வந்து ஒரு ஹேர் க்ரோத் சீரம் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீரம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் என்ன ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, எது ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் இந்த 3 எசென்ஷியல் ஆயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவேன். இது வந்து ரோஸ்மெரி, பெப்பர்மெண்ட் அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இது 3மே ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் நம்மளோட ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஆயில் தான். உங்களுக்கு எந்த ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நீங்கள் ஆயிலே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் ஹேர் கேரில். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேரை வந்து நல்லா டீடேங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டீடேங்கிள் பண்ணிங்கன்னா முடி நிறைய கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஜென்டிலாக கையை வச்சு நல்லா ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ஹேரில் விட்டு அதுக்கப்புறமா டீடேங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீப்பு யூஸ் பண்ணி இன்னொரு வாட்டி டீடேங்கிள் பண்ணிக்கோங்க. இது வந்து சீரம் பாட்டிலில் நான் ஹேர் ஆயில் ஸ்டோர் பண்ணதுக்கான காரணம் இது தான். ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து மசாஜும் பண்ணிக்குவேன். அண்ட் ஆயில் வந்து ஹீட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால ஈஸியாக வந்து உங்களோட ஸ்கேல்பில் வந்து பெனிட்ரேட் ஆகும். நிறைய பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணால் முடி கொட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஓவராக ஆயில் அப்ளை பண்ணால் தான் முடி கொட்டும். ஒரு சிலர்லாம் நல்லா வழிய வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேய்க்காமல் உங்கள் ஸ்கேல்ப்புக்கு உங்களோட ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் மசாஜிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேர் கேரில். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது இல்லை டெய்லி 1 டைம் ஆர் 2 டைம் தலை வாரும்போது லைட்டாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாஜிங் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் அண்ட் ஸ்கேல்பில் இருக்க பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஹேர் ஆயில் வந்து ஏனோ தானே அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ hour ஹேர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 hours 2 to 4 hours வந்து ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் வந்து ஆயில் இருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் ஓவர் நைட் வைக்கிற பர்சனாக இருந்தாலும் ஓகே. பட் ஓவர் நைட் அப்ளை பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து ஓவராக ஹேர் ஃபாலை வந்து இன்டியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஹேர் ரொம்ப க்ரீஸி ஆகும் அண்ட் ஒத்துக்காது ஒரு சிலருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் 4 hours வச்சுட்டு காலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மதியம் போல் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு எல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஓவர் நைட் விட்டுடலாம். அண்ட் இன்னொன்று லென்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். ஃப்ரிஸி ஹேர் அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லென்த் எண்டிலெலாம் வந்து நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா நிறைய ட்ரைனஸ் வந்து உங்களோட எண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் பிரேக்கேஜ்க்கான ரீசனே மாய்ஸ்சர் இல்லாததுனால தான். அண்ட் நான் வந்து இந்த ஸ்கேல்ப் மசாஜர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேண்டேட்ரிலாம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நானும் இது ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அப்படி கிடையாது. அண்ட் உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் இருக்குது அப்படின்னா ஷாம்பு பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக ஜென்டலாக வந்து நீங்கள் ஸ்கேல்பில் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஷாம்புவோடையே சேர்ந்து உங்களோட டேண்ட்ரஃபும் வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் டெய்லி நைட் வந்து இதை வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து லைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக கொண்டு போடாதீங்க. கொஞ்சம் லைட்டாகவே கொண்டு போட்டுட்டு ஒரு 4 hours நான் சொன்ன மாதிரி விட்டுருங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த ஸ்டீமிங் கேப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் நிறைய சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும். இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டீமிங் கேப் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மோடு இருக்குது. கொஞ்சம் வந்து ஹீட் ஜாஸ்தி, ஹீட் கம்மி அந்த மாதிரி. இதை வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பிஃபோர் ஆயில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 minutes மட்டும் நம்மளோட தலையில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து எடுத்துடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா
நல்லா ஆயில் வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்க ஹேர் அப்படின்னா இந்த ஸ்பா மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆடாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ளக்கில் வந்து வச்சுட்டு இருக்கோம், சும்மா ஆடிட்டே இருக்கக்கூடாது. அதனால நான் வந்து அந்த டைமில் வேறு ஏதாவது ஒர்க் அதே இடத்துல உட்காந்து பண்ணுற மாதிரி ஒர்க் வந்து நான் பார்த்துப்பேன். ஸோ இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நமக்கு தெரியும் ஸ்கேல்பில் ஹீட். ஸோ அந்த ஹீட் வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து என்னோடய ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர். அது என்ன அப்படின்னா வெந்தயமும் பச்சை பயிரும் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன், ரெண்டுத்தையும் சேர்த்து. அதை வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு 2 to 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹேரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பனானாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் பனானாவை டைரெக்டாக மிக்ஸ் பண்ணால் வந்து அது ஒழுங்காக வந்து ஸ்மாஷ் ஆகாது. அதனால் தனியாக வந்து கட் பண்ணி இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் ஹேர் கேருக்கு இதெல்லாம் பண்ணுறதுல வந்து எனக்கு இன்னும் தப்பாக தோணலை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் நம்மளோட ஹேரையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபோர்க் இல்லை ஸ்பூன் எடுத்து நல்லா நீங்களே வந்து கையில் மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா மேஷ் ஆகும். நீங்கள் மிக்சியில் போட்டால் கூட இப்போ ஒரு பனானாலாம் போட்டால் மிக்சியில் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பேஸ்ட் மாதிரி ஆகாது. அதனால இது மாதிரி கையிலே மேஷ் பண்ணி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹேர் பேக்கில் வந்து இதை நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பனானா வந்து உங்களோட ஃப்ரிஸ்ஸான ஹேரை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ பனானா வந்து உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டோட ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா சிக்கு உடச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கு உடச்சிருக்கோம், பட் ஸ்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி மறுபடியும் வந்து சிக்கு உடச்சிக்கோங்க. நல்லா பார்ட்டிஷன் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் தான் மெயின் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இருக்கிறத லென்த்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா காஞ்சிருச்சுன்னா அது எப்படியும் உதிர்ந்துடும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து நம்மளோட லென்த்தில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்ட மாதிரி போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கையும் போக விடாதீங்க. 20 to 30 மினிட்ஸ் தான். அதை வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ அதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு க்ரீன் டீ ஒன்று குடிச்சிக்கிறேன். அண்ட் ஹேர் கேருக்கு வந்து நம்ம ஷாம்பூன்னு ஒன்று எடுப்போம் இல்லையா? ஸோ ஷாம்புக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் அண்ட் பெரிஸோட இந்த ரைஸ் வாட்டர் அண்ட் சியா ஷீட் ஷாம்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் இல்லை, பேரபன் இல்லை. ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்மளோட ஹேருக்கு தேவையான அந்த சியா சீட் அண்ட் ரைஸ் வாட்டரும் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஹேர் மாஸ்க் வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிஷ்னருக்கு பதிலாக இந்த டாட் அண்ட் கீழேருந்து மொரிங்கா ஹேர் மாஸ்க்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிஷ்னரும் அப்ளை பண்ணிக்கலாம், பட் கண்டிஷ்னரை விட பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஸோ கண்டிஷ்னர் மாதிரி உங்களோட லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு அதுவும் டவுட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் வாஷ் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு ஷார்ட்லேயோ இல்லை இன்னொரு வீடியோலையோ சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு ஃபஸ்ட்டு நம்மளோட லென்த்தில் இருக்க இந்த வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு தேய்ச்சி இந்த நம்ம வீட்டிலலாம் அம்மா பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜென்டிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட ஹேரில் இருக்க வாட்டர். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் இந்த மாதிரி விற்கிது, லைக் நம்ம ரேப் பண்ணுறதுக்காக. அது வந்து நான் மினிசோலேருந்து வாங்கியிருந்தேன். இது அமேசானில் நிறைய கிடைக்குது. சிமிலர் ப்ராடக்ட் கிடச்சா நான் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நான் ரேப் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட எக்ஸஸ் ஹேரை வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து ஹேரில் இருக்க வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஆல்சோ நமக்கு ஒரு மாதிரி இந்த டவல்லாம் கட்டுறதை விட இது கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா டவல் கட்டினோன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், முடி இழுத்துட்டு வந்துடும். அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் to 1 hour அதை அப்படியே விட்டுட்டு நான் ஹேர் ட்ரை பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக தான் இந்த ஹேர் ட்ரையர் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து தலை காயாது. முடி என்னமோ மெல்லிசாக இருந்தாலும் தலை அவ்வளோவா காயாது. ஸோ அப்படியே விட்டோம் அப்படின்னா ஒன்று தலைவலி வந்துடும், இன்னொன்று ஈரத்தோடையே ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா ஹேர் நல்லாவே பிரேக் ஆகும், ரொம்பவே ஃப்ரிஸ் ஆகும். அண்ட் இதனால ஹேர் ஃபால், ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் டேமேஜ் எல்லாமே ஆகும். அதனால தான் இந்த ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரையரில் வந்து ஹாட் அண்ட் கோல்ட் செட்டிங்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஹாட் செட்டிங் மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் வாங்காதீங்க, ஏன்னா அதில் ஹீட்டான ஏர் மட்டும்தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் கோல்ட் செட்டிங்ஸ் ரெண்டுமே இருக்குது. கோல்ட் செட்டிங்னா ஒன்றுமே இல்லை,
நார்மல் காற்று ஸ்பீடாக வரும், அவ்வளோதான். இது ஜில்லுன்னும் காற்று வராது. அண்ட் இதுலேயே ஹாட் செட்டிங்ஸும் இருக்குது, பட் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நார்மல் செட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரை ஓரளவுக்கு ட்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து அது காஞ்சிரும். ஸோ இது வந்து நான் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். டிமார்ட்டில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. நம்ம ஆன்லைனில் தேடுறதை விட டிமார்ட்டில் கம்மியாச்சு, அதனால வந்து அங்கே வாங்கினேன். ஸோ நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுற சீரம். ஸோ ரீசெண்டாக இது என்னோடய ஃபேவரட் ஹேர் சீரமாக இருக்குது. இதை வந்து லென்த்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதோட வந்து ஹேர் கேர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் டே அன்னைக்கு மட்டும்தான். இது இல்லாமல் நம்ம டெய்லியும் வந்து சாப்பிட்ற சாப்பாடு அண்டு நம்ம வந்து ஹேரை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம் இல்லை. டெய்லி 2 வாட்டி தலை வாடுறது அண்ட் எப்போ பார்த்தாலும் விரிச்சு விட்டுட்டே இருக்காமல், இல்லை ஹை போனிடெயில் போடாமல், கொண்டை போடாமல் ப்ராப்பராக வந்து சிக் எடுத்து வாடுறது. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஹேரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலி என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. பட் இதோட நெக்ஸ்ட் டே பார்த்தா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.